சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமா ஹீரோட்ட, "நீ ஏன்டா என்கிட்ட சொல்லல? எங்க அப்பா யாருன்னு உண்மை தெரிஞ்சு நீ என்கிட்ட சொல்லலைல. அதனால நான் உன்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப நீ ஹர்ட் பண்ணிட்ட. இங்கேருந்து போயிரு. என் கண் முன்னாடியே நிக்காதன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே, உண்மை தெரிஞ்சு யாருமே என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற வருத்தம் தான். வேற என்ன? அதுக்கப்புறம் அவங்க போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னா மெல்லிசா தான். மெல்லிசா ஃபோன் பண்ணி, "நம்ம அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் வந்துட்டு கூப்பிடுறாங்க." ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பான்னு தெரிஞ்ச உடனே இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு. ஹீரோயினா ரொம்ப சோகம். என்னோட விதி என்னது இது? இவ்வளோ நாள் அப்பா யாருன்னே தெரியாமல் இருந்தேன். இப்போ தெரிஞ்சப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அவருக்கும் ஏதோ லைட்டாக ஆப்ரேஷன்லாம் பண்ணி சரி பண்ணி விட்டுறாங்க. நம்ம கரீம் வந்து ஹீரோயினை பார்க்க வராங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு, "எதுக்குடா இங்கே வந்த? எங்களை கொள்ளலாண்டு வந்தியா? எனக்கு உன்னைய பார்க்கவே பிடிக்கல. நீ எனக்கு சமாதானம் வேற படுத்த வரியா? இங்கேருந்து போயிரு" அப்படின்றாங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரு அமெரிக்கா போலான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அதுக்குமே ரெடி ஆகுறாரு. பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போறாரு. இங்க ஹீரோயினுக்கு என்னதான் ஹீரோ மேல கோவமா இருந்தாலும், ஹீரோ போறத ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே சோகமா இருக்காங்க. "ஏன்டா கரீம் போற? என்னை விட்டு போகாத, திரும்ப வான்ட்டு." சரி, அவன் போகும்போதாவது அவனை போய் வந்து மீட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைசியா சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக போறாங்க. அப்போ போய் ஹீரோயின் சொல்றாங்க, "எனக்கு உன் மேல கோவம் தான், இருந்தாலும் உன்னை பார்க்க தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. இவரும், தெரியுது. எல்லாருக்கும் நான் இருந்த கஷ்டம் தான். எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நான் போணும்" அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயினும், "சரி விடு. நீ போறதுன்னா போ. ஆனா எப்போ வருவ? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸ்கூல்ல நீ எப்பயுமே நான் உன்ன அனுப்பாவே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும், "ஆமா, நானும் அங்க போனாலும் அப்படித்தான் இருப்பேன். கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு திரும்ப வந்துருவேன்" அப்படின்ட்டு தான் போறாரு. 2 பேரும் அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சோகமா அவங்க ஒரு சின்ன ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. ஹீரோவுமே ஏர்போர்ட் கிளம்புறாரு. ஆக்சுவலா இதில வந்து தேவையில்லாத கதையெல்லாம் நெறைய வரும். அதில ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். பார்க்கவே போர் அடிக்குது. அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லல. நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மல் கதைய மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க ஹீரோ போன கேப்ல அந்த அக்ஸல் இருக்கான்ல, அவன் திரும்ப இங்க வந்து சேர்ந்துடுறான். "டேய் கண்ணுங்களா பாருங்கடா, நான் திரும்ப வந்துட்டேன். டேய் நான் தான்டா இனிமேல் இந்த ஸ்கூலுக்கே ஹீரோ" அப்படிங்கிற மாரிலாம் சுத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் அப்ப அப்படியே போயிருது. ஹீரோவும் மிஸ் பண்றாங்க. ஹீரோவும் வந்துட்டு அங்க மிஸ் பண்றாரு. இங்க அக்ஸல் அவனோட ஆட்டத்த காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாரியே ஸ்கூல் லைஃப் ஒரு 5 மாசம் போயிருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் மெல்லிசா வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேக் கிடைக்குது. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது நம்ம ஹீரோனோட பேக் தான். ஹீரோனோட டைரி இருக்கு. ஹீரோயின் கரீம எவ்வளோ மிஸ் பண்றாங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணது, அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கங்கிறத டாக்குமெண்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க. லேப்டாப்ல அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதைய பார்த்து இவ கண்டுபிடிச்சிட்டா. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுவும் சிஸ்டரா இருந்தவளே தன்னோட லவ்வர லவ் பண்ணி இவ்வளோ நாள் என்னை ஏமாத்தியிருக்காளா? அப்ப இவ்வளோ நாள் அவ கூட இருந்தது இவ தானா? அப்படின்னு நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க மெல்லிசா. 5 மாசத்துக்கு அப்புறம் கரீம் வந்துடுறாரு. ஹீரோயின் ஆசையா போய், "டேய் உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லவ் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரீமும் ஹீரோயினும் செம்ம ஹாப்பி. "இனிமேல் போகாத, இந்த உன்னோட டிஸ்டன்ஸ் போதுமா, இனிமேல் போகாத, நானும் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேர் லவ் தான் என்னைக்குமே மாசு, மத்ததெல்லாம் தூசு" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சரி, நம்ம இனிமேல் எல்லார்கிட்டயும் நம்ம 2 பேர் லவ் பண்றோம்னு சொல்லணும். நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் பயப்படுறாங்க. "இல்ல, எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா இப்பதான் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா, தங்கச்சின்னு ஒரு உறவு கிடைச்சிருக்கு. அந்த உறவ நான் இழக்க விரும்பல. இந்த உண்மை தெரிஞ்சா அவ என் மேல கோவப்படுவாளே! நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன இத மட்டும் விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா மெல்லிசாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறதே இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தா மெல்லிசா ஹீரோயின்ட்ட நார்மலா பேசுறா. "ஹாய் ஜைனப்" அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது, இவ இருக்க கோவத்துல இப்படிலாம் பேசக்கூடாதே! ஆனா ரொம்ப சந்தோஷமா வந்து பேசுறா. ஏதோ திட்ட வச்சிருப்பான்னு நெனைக்க என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் மேலருந்து ஏதோ ஃபோட்டோஸா கொட்டுது. அதுல இப்போ நம்ம ஹீரோயினும் பார்த்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் ஃபோட்டோ ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா பரவுது. இந்த வேலைய பார்த்தது வேற யாரும் இல்ல. மெல்லிசா தான். அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது மறைஞ்சு நின்னு ஃபோட்டோ எடுத்து, அத அவ ஸ்கூலுக்கு அனுப்புற மாரி அனுப்பி, அது மூலியமா தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. "நீ என்ன ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாரியே ஒரு ட்ராமாவ ப்ளே பண்ணிட்டா. பார்த்தீங்களா? அப்ப என்னமோ இவளுக்கு இப்ப தான் இந்த உண்மை தெரிஞ்ச மாரி கரீம் கிட்ட, ஹீரோயின் கிட்டயும் கோவப்படுறா. "இங்க பாருங்கப்பா, அவ என்ன எப்படி ஏமாத்திட்டா. என் லவரே என்கிட்ட திருத்திட்டாப்பா. அவள்லாம் உங்க பொண்ணே கிடையாது. நான் மட்டும் தானப்பா உங்க பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதானே மெல்லிசான்னா மெல்லிசா தானே, லைட் வில்லி தானே. அவளோட இத இப்படி காமிச்சுக்கிட்டா. இங்க ஹீரோயின் உட்காந்து அழுகுறாங்க. "ஐயோ! நான் சொல்லலான்னு நெனச்சேன். ஆனா சொல்லக்கூடாது தான். ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எனக்கு அப்பாவும், தங்கச்சியும் என்ன விட்டு போயிருவாங்களா?" அப்படின்னு நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதனால அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு சாராவும் டேவிட்டும் வெளியே கூட்டு வராங்க. சரி விடுடி பார்த்துக்கலாம். இது எப்படியும் வெளியே உண்மை ஒரு நாள் தெரிஞ்சு தானே ஆகப்போகுது. இப்போவே தெரிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கோ. ஆனால் அந்த மெல்லிசா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் நீ அவகிட்ட அப்படிங்கிறாங்க. மெல்லிசா அன்னைக்கு நைட்டே ஹீரோயினை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேச வரா. நம்ம ஹீரோயினும் சரி புரிய வைக்கலான்னு போகிறாங்க. ஆனால் மெல்லிசா இருந்துட்டு நீ என்னை ஏமாத்திட்டல, என்ன தைரியம் இருந்தால் ஏமாத்திருப்ப. என் கூடவே இருந்துட்டு என் தங்கச்சியே எங்கள் அப்பா கூடயே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டேன்னு. இல்லை நான் உண்மை சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். பட் நீ சொன்னால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு தான் என்னால் சொல்ல முடியலன்னொன்னே, அப்போ இது மட்டும் எனக்கு ஃபீல் இல்லையா? நீ எவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணியிருக்க தெரியுமா? என்னோட லவ்வரை வந்து நீ வச்சுருந்துருக்க. அந்த மாதிரிலாம் அசிங்கமாக இல்லையா உனக்கு? இனிமேலாம் நீ உயிரோடு இருக்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ராக்கோட கிளிஃபோட எண்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பயமாக இருக்குது, என்னை தள்ளாத தள்ளாத மெல்லிசா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே தள்ளுற மாதிரி கிட்ட அப்படியே விழுக பாட்டு போய் காப்பாத்துறா. பயமா இருக்கா? இந்த மாதிரி தாண்டி உனக்கு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோட அம்மா வந்தோடனே மெல்லிசா ஓடிடுறா. அவங்க அம்மா இருந்துட்டு சரி வீடு பார்த்துக்கலாங்கிறாங்க. அம்மா அவள் என் தங்கச்சியே கிடையாதும்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி விடுடி நம்ம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க, அதனால அம்மா கூடயும் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கரீமை மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. கரீமும் கெத்தாக வராரு. இங்கே பாரு, இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நம்ம 2 பேர் லவ்வராக ஸ்கூலில் கெத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியாக சரி ஸ்கூலுக்கு போகலாம், இனிமேல் நம்ம தான்டா ஸ்கூலில் ட்ரெண்டிங் கப்பல்னு போகிறாங்க. நம்ம எதிர்பார்த்தது தானே, அதுவும் நடந்துருச்சு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு நாங்கள் தாண்டா இனிமேல் இந்த ஸ்கூலோட அஃபிஷியல் கப்பல், யார்கிட்டையும் இனிமேல் நாங்கள் எதையும் மறைக்க வேணாம்னு சொல்லிட்டு கெத்தாக 2 பேர் கை கோர்த்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரிஸ்க்கும் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ தானே பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு அவரும் விட்டுடுறாரு. இவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வந்த கரீம் இருந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இல்லாத டைமில் நீங்கள் யாரோ ஜைனப்பை கலாய்ச்சிருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண ஃபோட்டோவே எல்லாருக்கும் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, அது யாருன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சா என்னோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியும்ல, பழைய கரீமா என்னை மாற்றிடாதீங்க, அதனால ஒழுங்காக நீங்களே வந்து சொல்லிடுங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சரி அது யார் பண்ணியிருந்தா என்ன விட்டுரு, தெரிஞ்சு நீ என்ன மறுபடியும் ரேக்கிங் பண்ண போறியா, அந்த புள்ள பாவம், புள்ளையோ பையனோ ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டாங்க விட்டுருங்கிறாங்க. ஏய் நமக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யார் பண்ணான்னு தெரியும்ல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் ஹீரோவும் சொல்கிறாரு. ஹீரோயினும் செம்ம ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ளேஸில். அதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. மெல்லிசா தான் அதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தன் மூலியமா அவனை தான் 2 தண்ணிக்குள்ளே முக்குவானே, அந்த மாதிரி முக்குனோன்னா அவனும் உண்மையை சொல்லிட்டான். நம்ம ஹீரோவும் மெல்லிசாவை போய் பார்க்க போகிறாங்க. மெல்லிசாவும் அப்படியே பேச வரா. மெல்லிசா, என்ன இருந்தாலும் நீ தானே என் சின்ன வயசுலேருந்து இருந்த, என்றைக்குமே நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு, நீ வந்து எப்படி எப்படியெல்லாம் என்னை நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக போகிறாரு. மெல்லிசாவும் லைட்டாக உருகிடுறா. உண்மையாகவே பேசுகிறான்னு நினச்சிட்டு, ஓ அதனால தான் நீ ஜைனப்பா பண்ணி விட்டியா, நீ தான் அதை பண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொன்னோம். மெல்லிசாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா கரீம் நல்லா பேச வந்தாருன்னு நினச்சிட்டு அப்படியே கிட்ட போறா. பட் உண்மை தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சோடனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ச்சீ, ஆமா அண்ணா நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாத்தி தானே லவ் பண்ணீங்க, அதனால தான் நானும் உங்களை ஏமாத்தினேன், எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கலங்கிறாங்க. இருந்தாலும் இதை நேராக பண்ணியிருக்கலாம், இப்படிலாம் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜைனப்பை போய் பிடிச்சிட்றா இந்த மெல்லிசா. என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவடி அப்படின்னு சொல்லிட்டு கொலையடி சண்டை தான் பழைய மாதிரி. நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. என்ன தைரியம் இருந்தால் நீ என் லவ்வரே படிச்சுட்டு அவனே என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக சண்டை போடுறாங்க. அதை அவங்க 2 பேரோட அப்பா பார்க்குறாரு. அவருக்கு எப்படி இருக்கும், அவன் 2 பிள்ளைங்களும் இப்படி சண்டை போடுறீங்களேன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசும்போது அங்கேயும் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. ஏன் அவன் எனக்குடி, ஏன் அவன் உனக்குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஏன் நிறுத்தி தொலைங்கடி, நான் உங்கள் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்கிறாரு. அப்போ மெலிசா சொல்கிறா, ஆமாப்பா இவெல்லாம் என்ன இது, இந்த இவளோட வேல்யூ என்னன்னு தெரியறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், நான் தான் அந்த ஃபோட்டோவை போட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளோ கீழ்த்தரமானவளா நீனோன்னு. ஆமாண்டி, நீ அவனை போய் கிஸ் பண்ணுவேன், நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, அதானே நான் ஃபோட்டோ எடுத்து ஸ்கூலுக்கே பரப்பி விட்டேன்னு சொல்லிடுறா. ஹீரோனுக்கு அது கேட்டு ரொம்பவே சோகமாயிடுது. அவங்க அப்பாவும் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்து வச்சிருக்காளே இவ அப்படின்னு. அதனால வீட்டுக்கு போய் செம்ம காண்டாயிட்டு, இவ்வளோ ஒரு கேவலமான புள்ளைய பெத்து வச்சிருக்கேன், என்னதான் இருந்தாலும் அது அவங்க பிரைவசி, அவனை உனக்கு தானே பிடிக்கும், அவனுக்கு உன்னை பிடிக்கும் அவன் சொன்னதே கிடையாது, அவனை ஃப்ரெண்டாக கூட நினச்சி பழகிருக்கலாம்ல, நீ ஏன்டி இப்படிலாம் பண்ண, அசிங்கம் பிடிச்சவளே, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற உன்னையும் என் பொண்டாட்டின்னு சொல்ல வெக்கமாக இருக்குது, இனிமேல் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், நான் அவங்க கிட்ட தான் இருக்க போகிறேன், நான் உனக்கு டைவர்ஸ் அனுப்புகிறேன் போடி முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே 2 வருஷம் முடிஞ்சு இவங்களோட படிப்பு முடிஞ்சு போயிடுது. ஹீரோ ஹீரோயினும் யாரோட சந்தரவும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் தான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கல்யாணமா, அதுக்கு நீ ஒன்றும் ப்ரப்போஸே பண்ணல எனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அது வேற உனக்கு பண்ணுமா போடி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
2 வருஷம் கழிஞ்சு ஹீரோயின் வந்து மெல்லிசாவ பார்க்க வராங்க. மெல்லிசாவும் சோகமா இருக்கா. அவள்ட்ட வந்து பேசுறாங்க. 2 வருஷம் போயிடுச்சு. எப்படி நம்ம படிப்பு முடிய போதுன்னே எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு உண்மையாவே ஒரு ஃப்ரெண்டா நீ கிடைச்ச. அதுக்கப்புறம் நீ என்னோட சிஸ்டரா கிடைச்ச. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாம வளர்ந்தவனா, அந்த கிராமத்தில தனியா எங்க அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் தனியா வளர்ந்த நானு, இங்க வந்து ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி, ஃப்ரெண்டு, லவ்வர்ன்னு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா, அத நான் விட்டுட்டு போக விரும்பல. எனக்கு புரியுது நான் உனக்கு பண்ண தப்பு தான்னு. ஆனா கரீம் உன்ன லவ் பண்ணவே இல்லையே! என்ன தானே லவ் பண்றான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. இதுக்கெல்லாம் நீ கோச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம 2 பேரும் தங்கச்சி, அக்கா தங்கச்சி. நம்ம லைஃப் லாங் ஒண்ணா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிசா கிட்ட வந்து ஹீரோயின் உருகி பேச, மெல்லிசாவும் உருகிறாங்க. ஆமா சாரி. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். கரீம பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அவன் எனக்கு தான் சொந்தம்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷத்துல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்டாங்கல்ல, அதே மாதிரி ஹீரோ கார்லாம் லைட்டு போட்டு கெத்தா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. "என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம ஹாப்பி. ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒத்துக்கிட்டாங்க. இங்க மெல்லிசா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னான்ல, அது வேற யாரும் இல்ல. அந்த அக்ஸல் தான். அக்ஸலும் மெல்லிசாவும் தான் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேர் தான் ஒரு கப்புள் ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் காட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே 30 வயசு அந்த ரேஞ்ச்ல ஆயிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில குழந்தை. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமாயி குழந்தையே பிறந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியான கப்புலா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது கட் பண்ணா அவங்க மட்டுமா, எல்லாருக்குமே ஒவ்வொரு குழந்தை, எல்லாருக்குமே கல்யாணமாயி சந்தோஷமா இருக்காங்க. டேவிட்டும் ஸாராக்கும் கல்யாணமாயி ஸாரா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பி. அவங்கவங்க கப்பலோட அவங்கவங்க சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. பாருங்களேன், எங்கேயோ இருந்த ஹீரோன்னு இங்க வந்து ஹீரோ கிட்ட படாத கொடுமையெல்லாம் பட்டு, அவங்க வேற யாரையோ லவ் பண்றோம்னு நெனச்சு ஃப்ரெண்ட் லவ்வுன்னு நெனச்சு, நம்ம ஹீரோவ மெல்லிசா லவ் பண்ணி, கடைசியில அவங்க அப்பா யாருங்கிற உண்மை தெரிஞ்சு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்து எல்லாருக்குமே அதுவும் புடிச்சு, இப்ப கல்யாணம் ஆயிரு குழந்தையோட எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கல்ல. இதுதான் கரெக்டான ஹேட் டூ லவ். ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயின ஃபர்ஸ்ட்டே பிடிக்கல, ஹீரோயினுக்கும் ஹீரோவ பிடிக்கல. அப்படி கலாய்ச்சிட்டு, அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தவரு, இப்ப எவ்வளோ பாசமா இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதாங்க காதலோட விளையாட்டுங்கிறது. ஸ்டார்ட்டிங்ல என்னதான் நமக்கு ராகிங் அந்த மாரி இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்கள புரிஞ்சுகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த நாடகம் போட முடியும். அதே மாரி இந்த ட்ராமால உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் யாரு? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாட்டா பாய் பாய். சி யூ. லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.